சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முடிந்த பிறகு கட்சியின் தலைவர் கருணாநிதி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தேமுதிக வராத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. தனித்து போட்டி என்று அறிவித்திருக்கிறார்கள். நீங்கள் நம்பிக்கை தெரிவித்திருந்தீர்கள். இதை நிலைமை உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார்? இந்த நம்பிக்கையை இன்னும் வாழ்ந்துவிடவில்லை, இன்னும் இழந்துவிடவில்லை. கடந்த முறை திமுக குறைவான தொகுதிகளில் போட்டியிட்டு தான் மிகப்பெரிய பின்னணிக்கு காரணமாக கூறப்படும். இந்த நிலையில இந்த சட்டமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதிகளில் போட்டியிட நீங்க திட்டமிட்டிருக்கீங்க? திமுக எத்தனை தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டிருக்கீங்க? இது தவறுகள் உட்கார்ந்து வந்து எல்லாத்தையும் வேலைச்சு எத்தனை தொகுதியில் பேசலாம் சொல்லுவது எனக்கும் நாகரிகம் அல்ல, கேட்பது ஊக்குவித்தல் ஆகிவிடும். தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடைபெறுது ஐயா. நடைபெறுகிறது. ஐயுஎம்எல் வந்து விசுவாசம் தகுதியில் சொல்ல முடியாது, எப்பொழுது வந்து நாலு பேருக்கு சொல்ல முடியாது. வரலாம் என்பதால் நம்பிக்கொண்டிருக்கிறோம். தேர்தல் அறிக்கை எப்போது வெளியிடப்படும்? திமுகவுடைய தேர்தல் அறிக்கை எப்பொழுது வெளியிடப்படும்? உங்களுடைய பரப்புரையை எப்பொழுது தொடங்குறீங்க சார்? உங்களுடைய தேர்தல் பரப்புரையை எப்பொழுது தொடங்குறீர்கள்? தேர்தல் பரப்புரையா? ஐயுஎம்எல் வந்து நீண்ட காலமாக தோழமை கட்சியாக உள்ளது. ஐயுஎம்எல் இப்ப வந்து மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்லால் உங்களிடம் வந்துள்ளார். அதனால் அவங்க ஏதாவது ஆட்சேபனை இருக்கிறதா? அதனால் ஐயுஎம்எல் கொடுக்க வேண்டிய சீட்டு தொகுதி குறைப்பு இருக்கா? அதாவது முஸ்லீம் லீக் நம்மளோட இருக்கு இல்லையா, முஸ்லீமுக்கு ஏற்கனவே நம்மளோட இருக்கு. இப்போ அந்த மறுமலர்ச்சி மனிதநேய கட்சி வராங்கல்ல, அதனால முஸ்லீம் கொடுக்குற சீட்டு குறையுமான்னு கேட்கிறேன். நீ சாப்பிடாது.